ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் பன்னீர் பட்டர் மசாலா க்ரீமி அண்ட் எம்மியாக எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நான் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு 50% பன்னீர் வேகுனா போதும். அதே பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், உப்பு போட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நான் அப்புறம் ஒரு 10-15 முந்திரி போட்டிருக்கேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிருங்க. அதே பேனில் பட்டர், கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. அண்ட் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். இது ஆப்ஷனல் தான். அண்ட் தென் ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ரொம்ப ஈஸி அண்ட் சட்டுன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.